மாப்பிள்ளை இவர் தான். ஆனால் போட்டிருக்க சட்டை இன்னொருத்தரோடு என்ன சொல்வது போல இவங்க குடுமி டெல்லிக்கிட்ட இருக்கு. எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதிலே திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. என்னடே ஏன்டா இப்படி எங்க நீங்க மானங்கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை, எங்க மானத்தை கெடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது. அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, அவங்க குடும்பத்து மேல மினிஸ்டர்ஸ் மேல எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டு காலமா சென்னை முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருந்துச்சு. மாநிலத்தில் அதிமுக ஆட்சியே இருந்தால் கூட சென்னை வளரணும்னா திமுக தான் வேணும்னு சென்னையின் தீர்ப்பு எப்போவுமே சாலிடாக திமுக பக்கம் தான் இருக்கும். அதனாலேயே சென்னையை பழிவாங்கிற மாதிரி அதிமுக ஆட்சியில் பாராமுகமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. நம்ம தலைநகரையே தவிக்க விட்ட ஆட்சி தான் அதிமுக ஆட்சி. சின்ன மழைக்கு வெள்ளத்தில் உங்களை தத்தளிக்க விட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. புதுசாக எதையாவது செய்யலைனாலும் பரவாயில்லை, முந்தைய திமுக அரசில் நாம் உருவாக்கிய கட்டமைப்புகளை கூட சீர்குலைச்சு வச்சுருந்தாங்க. சென்னையை தேங்கவும் வளர்ச்சிக்காக இயங்கவும் வச்சுட்டு போயிருந்தாங்க. சென்னைக்கு சமமாக இருந்த மற்ற நகரங்கள் எல்லாம் 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வேறு லெவலுக்கு போயிருந்தாங்க. அதை சரி செய்கிற மாதிரி இப்போ நம்மோட கடந்த 5 வருஷத்தில் மலமலன்னு சென்னையோட எல்லா பகுதிகளிலையும் மேம்பாலங்கள், மெட்ரோ பணிகள், பூங்காக்கள், நூலகங்கள், முதல்வர் படைப்பகங்கள், மழைநீர் வடிகால்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள், மையப்பகுதியிலேயே விளையாட்டு மைதானங்கள், குத்துச்சண்டை அகாடமி, நவீன பேருந்து நிலையங்கள், தாழ்தள பேருந்துகள், மின் பேருந்துகள், ஏசி பேருந்துகள், இப்படி லிஸ்ட்டு போட்டால் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்குறோம். அதுவும் வட சென்னை வளர்ச்சி திட்டம் என ஸ்பெஷலாக கொண்டு வந்து 8000 கோடி ரூபாய் ஒதுக்கி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்தி வட சென்னையோட இமேஜையை மாற்றிட்டோம். நிறைய பேர் இப்படி நாம் உருவாக்கிற இடங்களுக்கு போய் பார்க்குறப்போ நம்ம சென்னையில் இப்படி ஒரு வசதியாக எப்படி இருந்த இடம் இப்படி மாறி போச்சு அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. நம்ம எதிர்த்து நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்களா? பாஜகவில் தான் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்றோம். இனி அவங்களோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. டெல்லியிலிருந்து 2 ரெய்டு நடத்தணுமே பயந்து போய் கர்ச்சிப்பால முகத்தை மறைச்சிக்கிட்டு சட்டமன்றத்தை விட்டுட்டு வேறு காலை மாறி டெல்லியில் போய் கூட்டணி வச்சுட்டு வந்தார். சரி, அந்த கூட்டணிக்காவது இவர் தான் தலைமையா என்றால் அதுவும் கிடையாது. ஒரு சினிமா வரும் பார்த்துருப்பீங்க, மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டிருக்க சட்டை இன்னொருத்தரோடு என்ன சொல்வது போல் இவங்க குடுமி டெல்லிக்கிட்ட இருக்குது. எல்லா முடிவுகளும் அங்கிருந்து தான் எடுக்கப்படுகிறது. அதனால தான் இந்த தேர்தலையே தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, தமிழ்நாடு அணி வெர்சஸ் டெல்லி அணி என்று சொன்னேன். நிறைய பேர் கூட என்ன டெல்லின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இவங்க கிட்ட திரும்ப ஆட்சி போனால் டெல்லி ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் மறுபடியும் நடக்கும்.
நம்மளோட எல்லா திட்டங்களும் நின்று போயிடும். ஏற்கனவே அரசு தந்த காசை கூட திரும்ப கேட்பாங்க. நாம் இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களை சேர்த்து புது திட்டங்களையும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கையில் இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். இல்லத்தரசி என்கிற ஒரு வாக்குறுதியை எதிரிகளெல்லாம் பார்த்து இன்றைக்கி புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதில் வழங்கக்கூடிய இல்லத்தரசி திட்டத்தை எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 8000. மகளிர் சொல்லுங்கள், நீங்கள் தான் லேடிஸான சொல்லணும், சத்தமாக சொல்லுங்கள். வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம். ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே உங்களுடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு எல்லோரும் கேட்குறாங்க? இல்லத்தரசி திட்டத்துக்கு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசுகின்ற காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படின்னா யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்றைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள். அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோட டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல. அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, 2 வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோல சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார், திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று. யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி.
அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே, சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே விலை, எல்லா டெண்டரும் ஒரே விலை புள்ளியில குறிச்சு இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது சிபிஐ விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அப்படி சிபிஐ விசாரிக்கப்பட்டா இவரு யாரு? 10 ரூபா யாரு? அவர் எங்க இருப்பாரு? பத்திரமா இருப்பார். அது மட்டுமல்ல, அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். எதை திருடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவர்கள் அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தது. 1 வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. உடல் உறுப்பை கூட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இதுக்கு நாம எதிர்க்கட்சி குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியே ஒரு குழு போட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனை சோதனை எடுத்து கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த தேர்தலிலே எதிரிகளை தேர்தல் என்ற போரிலே எதிரிலே ஓட ஓட விரட்டி வெற்றி கொடை நாட்டுங்கள். யாராவது இங்க கூடியிருக்கிற என் உடன்பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள் சொல்லுங்க, யாராவது ஓசி பஸ் கேட்டீர்களா? இங்க யாராவது? என் தாய், என்னை பெற்ற தாய் தந்தையர், என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது எங்களுக்கு மாசம் 1000 கொடுங்க என்று வெக்க மயிர் இல்லாம விளம்பரம் வேற. தொலைக்காட்சி திருப்பினா எனக்கு கண் சரியா தெரியல அம்மா, எனக்கு ஒரு கண்ணாடி அம்மா. அப்பா அடுத்த மாசம் நானே வாங்கி தர்றேன். அம்மா அந்த கிரைண்டர் மிக்சி இதாயிருச்சம்மா, அம்மா அடுத்த மாசம் நான் வாங்கி தர்றேன். எப்படி வாங்குவாய்? இப்போ ஐயா முதல்வர் மகளிர் உரிமை தொகை 1000 2000 உயர்த்தி தரப்படுகிறது. உடனே இந்த அம்மா ஐஸ் பிள்ளை நடை இப்போ 2000. யாரு? எங்க அவங்க அப்பமிட்டு காசா, நம்ம அப்பமிட்டு காசா? இது இப்படி ஒரு ஆட்சி முறை. இந்த பக்கம் ஐயா எடப்பாடியை திருப்பினா மறுபடியும் அம்மா உணவகம் கொடுத்து படிக்க வைத்த ஆட்சி. 60 வருஷம் ஆண்டு என் பிள்ளை ஒரு வேளை கஞ்சி குடிச்சிட்டு வீட்டில் படிக்க வர முடியல. இப்படி ஒரு பிச்சைக்கார பரதேசி கூட்டமா எங்களை ஆக்கிவிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் போடுற உப்புமாவை உங்க வீட்டு பிள்ளை யாராவது படிப்பாங்களா? சாப்பிடுவாங்களா? யாராவது சாப்பிடுவாங்களா? இதுல 8000 டோக்கன் மகளிருக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் மகளிர் கூட எம்பவர்மெண்டா இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தில் மேம்படுவார்கள், என்ன வேணாலும் வாங்கிக் கொள்வார். அந்த 8000 ரூபாய் டோக்கன் அம்மா துர்கா அவர்களுக்கும் அம்மா கனிமொழி அவர்களுக்கும் கொடுக்கப்படுதா? என்ன கொடுமை! எல்லாருக்கும் குடும்ப தலைவிக்கு 2000. ஐயா எடப்பாடி அவர்களுடைய மனைவியார் அம்மா அவர்களுக்கு 2000 கொடுக்கப்படுதா? என் தம்பி 2500, என் தங்கை சங்கீதாவுக்கு 2500 கொடுப்பாரா? என்னடே ஏண்டா இப்படி? எங்க நீங்க மானங்கட்டவங்களா இருக்கிறது பிரச்சனை இல்லை.
எங்க மானத்தை கெடுக்கிறதா பிரச்சனையா இருக்கு. என்ன கொடுமை இது? எங்க இருந்து எடுப்பாய் பணத்தை சொல்லிட்டு எடு. எங்க இருந்து எடுப்ப? எங்க இருந்து எடுப்ப? கடன் பெறுவ. எதை காட்டி கடன் பெறுவ? என் நிலத்தின் வளத்தை, மக்களின் நலத்தை, என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். எங்க அப்பன் நிலத்தை, வீட்டை அடமான வைப்பது போல என் நாட்டை அடமான வைத்து கடன் பெறுவாய். 10.5 லட்சம் கோடி கடன். காரணம் ஒண்ணு சொல்லு. எதுக்கு கடன் பெற்றீர்கள்? ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். யாரை கேட்டு கடன் பெற்ற? எனக்கு தெரியுமா நீ கடன் வாங்கினது. ஆனா கடன் சுமை ரேஷன் குடும்ப அட்டைக்கு 2000, ஆனா அந்த அட்டையில 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. எப்படி? அது யாரு பொறுப்பு? யாரு பொறுப்பு? யாரு? என்ன கொடுமை பாருங்க, கொடுமை. இப்போ என் அத்தால பண்ண நான் ஒன்று கேட்க விரும்புறேன். நான் போய் உங்க வீட்டில் ஒரு 10 லட்சம் ரூபாய் திருடிடுறேன். திருடும் போது நீங்க பார்த்துட்டியே, அம்மா நான் திருடிட்டேன் 10 லட்சம், உங்க பங்கு இந்தாங்க 10,000 கொடுத்தா வாங்கிட்டு என்ன சும்மா விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களா? இப்போ 2000 எதுக்கு? அது திருடினதுக்கு 10,000. இப்போ அடுத்து திருட போறதுக்கு முன்பணம், அட்வான்ஸ், டோக்கன். 8,000 டோக்கன், 10,000 டோக்கன். எந்த மாதிரியான இந்த ஆட்சியை எப்படி அறிவு சமூகம் சகித்துக் கொள்ளுது? எப்படி? ஒரு வேலை, உழைப்பு, ஊதியம், வாழ்க்கை, வருவாய் வாழ்க்கை, இப்படிதான் ஒரு நாட்டை ஒரு தலைவன் கட்டமைக்கணும். இங்க வேலை இல்லை, உழைப்பு இல்லை, வருவாய்க்கு பதிலா இலவசம், ஃப்ரீ ஸ்கீம், அரிசி, பருப்பு, எண்ணெய், வேட்டி, சேலை, 8,000, 10,000. கடைசியா வாழ்க்கை இல்லை. இலங்கையில நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, நேபாளில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு யாராவது உறுதியை சொல்ல முடியும்? மிகப்பெரிய கலவரத்தை இந்த நிலம் சந்திக்கும். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சியை, புரட்சியை சந்திக்கும். அந்த புரட்சிக்கு தலைமை தாங்க போறவன் உன் மகன்தான் என்பதை நீ மனசில் வச்சுக்க. ஒரு வயனிக்க மாட்டேன், ஒரு வயனிக்க. எல்லாத்தையும் மாத்தணும். இந்த ஆட்சியாளர்கள் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் இந்த நிலையை மாத்தணும்னு நினைக்கிறோம், மாத்தணும்னு நினைக்கிறோம். அவர்கள் நம்மை ஆளணும்னு துடிக்கிறாங்க. உங்க பிள்ளைகள் நாங்கள் மற்ற மொழிவழி தேசியனங்களைப் போல பெருமையோடு உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கி விட முடியும்னு நினைக்கிறாங்க. நாங்க பணத்துக்கு வாக்கு, எங்கள் இனத்துக்கு தூக்கு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள். கேடுகட்ட பணநாயகத்தின் பக்கம் போகக்கூடாது என்று நினைப்பவர்கள். பணம் இருக்கிறவன் அரசியல் செய்ய முடியும், முதலாளி தான் அரசியல் செய்ய முடியும், செல்வந்தன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும் என்றால் முதலாளிகளுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படும். உழைக்கும் மக்களுக்கான அதிகாரங்கள் இருக்காது. வெறும் 5 விழுக்காடு முதலாளிக்கான அதிகாரம், 95 விழுக்காடு மக்களுக்கான அதிகாரம் இருக்காது. அது மக்களாட்சிக்கு எதிரானதாக போய்விடும். அப்ப மாத்தணும். எப்படி மாத்தணும்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும் என்கிற நிலையை உருவாக்கினால்தான் அது மாண்புமிக்க ஜனநாயகமாக, முழுமையான மக்களாட்சியாக இருக்கும். இந்த சிறுபான்மை சகோதரர்களுடைய ஓட்டு வாங்கிறதுக்காக ஒரு பக்கம் கோடி கோடியா செலவு பண்ணி தமிழ்நாட்டு காங்கிரஸை தூக்கி பைக்குள்ள போட்டுக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் கட்சியை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக பாஜகவோட மறைமுக கூட்டணியில் இருக்க வேண்டியது. ஒரு பக்கம் கதர் வேஷம் போட வேண்டியது, இன்னொரு பக்கம் காவி வேஷம் போட வேண்டியது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. எப்போ சொன்னேன்? கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்குதா? வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி மேடம் இதைத்தானே சொன்னாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலின் சார் பேரை மென்ஷன் பண்ணி அந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. இதுக்கு என்ன சார் பதில் வச்சு சொல்ல போறீங்க? ஸ்டாலின் சார் மக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இந்த தேர்தலில் திமுக தோக்க போறது உறுதி. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும்னு இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸு, ஊழல் கேஸு, திருட்டு கேஸு, அவங்க குடும்பத்து மேலே, மினிஸ்டர்ஸ் மேலே எல்லாத்தையும் காப்பாற்றிக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க.
அன்னைக்கு தெரியும் மக்களே, சிறுபான்மை சகோதரர்களே, அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளுக்க போகுது. அது மட்டுமா, பாஜகவோட முதல் அடிமை யாருன்னு போட்டி வேற. நீயா நானா, நானா நீயா, யாருக்கு யாருக்கும், இந்த திமுகவுக்கும் மற்றும் பலருக்கும். அதனால சிறுபான்மை சகோதரர்களோட இந்த விஜய் கூடவே நிப்பான் நிப்பான் நிப்பான், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்ப ரீசெண்டா நிறைய காமெடியெல்லாம் நடக்குதுல்ல, ஸ்டாலின் சாரும் இந்த மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த கருத்து கணிப்புன்ற பேரில் நிறைய அந்த கடுப்பில் விட்ட கணிப்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் திமுக 300 சீட்டு ஜெயிக்குமா, மற்றும் பலர் 700 சீட்டு ஜெயிக்குமா? யோ, எங்கேயா இருக்கு இத்தனை சீட்டு? குருட்டா மேட்டுக்கு சும்மா அடிச்சு விடுறது, ஒரு தில்ல முள்ளுக்கு ஒரு அளவே இல்லை. 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களாம். 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த விஜய்க்கு போனா போதுன்னு ஓட்டு போடுவாங்களாம். இந்த 40 வயசுக்குள்ளே இருக்கிறாங்களா இந்த ஓட்டர்ஸ், அவங்களாம் ரொம்ப கம்மியா. ஆனால் இந்த 50லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கிறாங்களே அந்த ஓட்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா. ஆனால் அவங்க யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்களாம். இப்படி பில்டப் மேலே பில்டப் ஓங்கி மண்டேல நறுக்குன்னு குத்துற மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் 40 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த ஓட்டர்ஸ் 2,37,00,000 சொச்சமா. அதில் 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களையும் உள்ளே சேர்த்துக்கிட்டிங்கன்னா 3,65,00,000 சொச்சமா. அந்த 3,65,00,000 சொச்சத்தில் 50 வயசுக்குள்ளே இருக்கிற நம்மளோட அக்கா தங்கச்சிங்க மட்டும் எவ்வளவு தெரியுமா? 1,77,00,000 சொச்சமா. எங்கடா போனீங்க கடுப்புல விட்ட கணிப்பாளர்களே, எங்க போனீங்க? சும்மா டர்னா டர்தான். இந்த கடுப்புல விட்ட கணிப்பாளர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்க, இந்த 70-80 வயசுல இருக்கிற என்னுடைய அம்மா பாட்டி அப்பா தாத்தா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டு புள்ள விஜய், நம்ம வீட்டு புள்ள விஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் உங்க காதுல விழலையோ? இந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லிடாதன்ட்டு 2 பேரும் நல்லா கவனிச்சு அமிச்சாங்களோ? அதனால இந்த கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு என்ன விட்டாலும் திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. அவங்களோட இந்த ஆட்சி கனவு, லஞ்ச கனவு, ஊழல் கனவு, கொள்ளையடிக்கிற கனவு எல்லாம் கதம் தான். இப்போ ரீசெண்டா பாண்டிச்சேரி எலெக்ஷன்ல, அந்த எலெக்ஷன் டேல கிட்டத்தட்ட 90% மேல போலிங் ஆயிருக்குது. விட்டா 100% ஆயிருக்கும் போல் இருக்கு. அதே மாதிரி போலிங் நம்ம தமிழ்நாட்டில் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. அதனால மக்களே, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார் கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்தி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாத்தி ஆகணும். என்ன பிஸியா இருந்தாலும், என்ன வேலையா இருந்தாலும், என்ன வெளியூர்ல இருந்தாலும், எந்த பூத்துல உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்க வந்து தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்க ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு உங்க விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த நேரத்தில் வெளிநாட்டில இருந்து பணம் செலவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இங்க வந்து ஓட்டு போட வந்த நம்மளுடைய நண்பிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.